அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? இறங்கி தள்ளி விடுங்க. அம்மோ, உன்னோட பேப்பர் கப்பல் மேல நான் ஏறி நின்னேன்னு வச்சுக்கேன், அது மூழ்கிடும் தங்கம். யோ டூபுக்கு, உன்னை யாரியா பேப்பர் கப்பல் மேல ஏறி நிக்க சொன்னா? நீ தண்ணிக்குள்ள நில்லு. நீ இறங்கி நின்று தள்ளுங்கன்னு சொல்லவும் நான் கப்பலுக்குள்ளதான் நிக்க சொல்றியாக்குன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப அறிவு என்ன, விளையாடாதீங்க சொல்லிட்டேன். ஏமா, இது எனக்கு விளையாடுற வயசாடா? போனா போகுது, இந்த பாவப்பட்ட பெண்களுக்கெல்லாம் அப்படி என்ன பெருசா ஆசை வந்துட போகுது சொல்லி நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை பேப்பர் கப்பலையும் செஞ்சுட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன் மண்டக்காய. பாத்தியா பாத்தியா, எல்லாம் எனக்காக தான் செய்றீங்கன்னு சொல்லி காட்டுறீங்க. இல்லடா செல்லம், சொல்லி காட்டலாம். யாரோ ஒருத்தங்க சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் கண்ணாசுறங்கன்னு சொன்னாங்க. அப்படி எங்கேயோ இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க உட்கார வச்சிட்டாங்க. இப்ப என்ன, இந்த கப்பலை தள்ளுவீங்களா இல்லையா? அச்சோ, காத்து அடிச்சா அது அசந்து போக போகுது, அதுக்கு ஒரு ஆள் இறங்கி தள்ளணுமா? நீ சொன்னா நான் என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப செய்ய மாட்டீங்க பாத்தீங்களா? சரி, அக்கட சூடு. ஐ, நடந்துருச்சு. அட ஈஸ்வரா, கால கொடுமையே. இந்த கடவுளுக்கு என் மேல என்னதான் கருணை இல்லாம போச்சோ. ஒரு குழந்தைய பிடிச்சி என் கையில கொடுத்துட்டு அப்பப்பா. விக்கி, ம் இனி அடுத்தடுத்து விடுறேன். இது முடிஞ்சது கிளம்பலாம். ம் முத்து, நீ 2, நான் 1. இனி நான் தான் விடுவேன். என்கிட்ட 3 இருக்கு, உன்கிட்ட 1 தானே இருக்கு. இருக்க ஒன்னையும் விட்டுட்டீங்கன்னா நீ கொடு. அஸ்கு புஸ்கு அப்பள வடை. முத்து, அம்மு, ஐயோ, மம்மி வராங்களே. அத்தம்மா வராங்க. நான் சொல்லி தந்தேன், நீ எனக்கு ஒண்ணு கூட தர மாட்டேல. 5 நிமிஷம் இருங்க, வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள இந்த கொட்டை மலையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முத்து தான் 2 கப்பல் வெட்டிட்டான், நான் 1 தான் வெட்டிருக்கேன். இனி ஒண்ணு எனக்கு தர சொன்னா தர மாட்டான். ஏண்டா தம்பி, மழை நல்லா பெய்யுது, அவதான் சின்ன பிள்ளைனா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? கூட்டிட்டு வாடா அவளை முதல்ல. மம்மி, நான் சொன்னேன், அம்மா தான் கேட்கல. இப்ப வேற வரமாட்டேன், அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அம்மு, இப்ப எழுந்து வர போறியா இல்ல உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணவா? முத்து, ஒண்ணு கொடுத்தாதான் வருவேன். ம் ஏன் மேல என்ன தப்பு? என்ன ஒண்ணு, அந்த ஒண்ணு குடுடா வரட்டும். என்ன அம்மு, அடிதானே, இதை இப்போ ஒன்று மண்டியில போடுறேன். அடியா, போட்டு. இப்ப 2 பேரும் வரல, தோசை கண்டி இங்க வரும். அம்மா, உனக்கு ஒரு போட்டு என்ன, எல்லா போட்டையும் தரேன், நீயே தண்ணியில் விட்டுட்டு வா, நான் போறேன்ப்பா. எல்லாம் எனக்கா? தேங்க் யூ. நல்லா மொத்து வாங்கடி, நான் போறேன். இவ ஒரு வெகுடி. அன்னைக்கு 2 பேரும் என்னவா அடி வாங்கணும். ஆனாலும் மம்மி மம்மி போதும். நல்லா நல்ல நினைச்சிட்டு வந்துட்டு நீ சளி பிடிச்சு காசு இது வரப்போது பாரு. ஐ ஜாலி ஜாலியே, ஸ்கூலுக்கு மட்டும் போட்டுடலாமே. நினைச்சிட்டு இரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, போட்டு விடுங்க. இருடா தம்பி. உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா வரா பாருங்க, ஜிங்கினா ஜினிக்கு அவளை போட்டு தேவட்டுங்க. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எடுத்து போடுவாளா, எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி வந்திருக்கா? நோ மம்மி நோ, அவன் நிற்க ஸ்டைலாக பாருங்க. வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. கரெக்டா அந்த ஆடுக்கு போஸ் கொடுக்குறவளாட்டியே நிற்கிறாள். இப்படிக்கா போ, ஆடு மாடு கழுதையெல்லாம் துரத்திட்டு வரும் உன்னை முற்றத்துக்கு. நீ பண்றதுக்கு அவ பண்றதுக்கு எல்லாம் சரியா தாண்டா இருக்குது. போயிட்டாலாம், இனி வேற ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வருவா பாரு. அம்மு, துவைக்கிறது நான். மம்மி அது சரி, டவலை எடுங்க. எல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தானே. ஏன் தங்கச்சி பாப்பாக்கு வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் இவ எடுத்து போட்டு ஆடிட்டு இருக்கா. என்னோடது. அதான் அதான், உனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா அது உன்னோட தான். சபா, அழகிய நிறுத்து அம்மு. அட, நம்ம 2 பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கோம்.
விளையாட்டு போடி ஒரு நைனா கிட்ட. முத்து மம்மி. கிச்சன்ல அம்முக்கு பிடிச்ச பாயாசமும் பஜ்ஜியும் சுட்டு வச்சிருக்கேன். சுட சுட இருக்கும், பார்த்து எடுத்துட்டு வாயா. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அலுமிச்சி பிள்ளைக்கு வேண்டாம். சூப்பர் மம்மி. மழை பெய்யும் நல்லா இருக்கும். பாசி பருப்பு பாயாசம்டா, அம்முக்கு பிடிச்சது. முத்து எனக்கு அழுவினா இல்ல தொடுவியா முத்து? தேங்க்யூ. ஊட்டி விடு. இனி அது வேறையா? ஐயோ, அதை யோசிக்காம ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லிட்டேனே. இனி இதையால நான் பிடிச்சிருவா. மம்மி ட்ரெஸ்ஸோட சேர்த்து அவங்களையும் துவைச்சிருங்க. அவதான் வாஷிங் பவுடர் நீமா, வாஷிங் பவுடர் நீமா. தண்ணியோட கரைஞ்சிருவாடா அப்புறம். அவங்க டேடி தேடி கண்டுபிடிக்கட்டும் மம்மி. மேடம் பாயசம் உள்ள இருக்காங்க, போய் எட்டு அப்போ. நான் ஒன்றை மட்டும் இல்லாமா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மம்மி, ஐ மிஸ் யூ. நீ இருக்கும்போது இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட உன்கிட்ட சொன்னதே இல்லை. ஒருவேளை சொல்லியிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியோ என்னவோ. சாரி மம்மி, ஐ லவ் யூ. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே, என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம்? எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். விக்கி விக்கி, என்னாமோ இப்போ எந்த போட்டுக்கு 7 ஆயில சாப்பாடிக்கிட்டு நான் கீழே இறங்கி தள்ளணும்? நீங்க 7 ஆயில சாப்பாடாட்டியும் பரவாயில்ல, வசந்த கால நதிகளிலேன்னு பாடிட்டு என்ன அதுக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. வசந்த கால நதிகளிலே? ஓ, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அந்த பாட்டா? ஆனாலும் யோசனை நல்லா தான் இருக்கே. இது முதலே தோணாமல் போயிடுச்சு. சான்ஸை மிஸ் பண்ணிட்டியேடா விக்கி, மிஸ் பண்ணிட்டியே. என்ன சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்கே. மூஞ்ச பார்த்தே மைண்ட் ரீட் பண்ணிடுவான். எப்படி தான் பண்ணுறவளோ தெரியலையே. சி, அந்த மாதிரி என்னால் எனக்கு ஒரு நாளும் இல்லை. என் அம்மாவோட பொட்டெல்லாம் கலர் கலராக எவ்வளோ அழகா இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேம்மா. நிஜமாவா விக்கி? என் அம்மா மாதிரி அவளோட போட்டும் அழகா இருக்கு. உருட்டுறா உருட்டு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற போட்டெல்லாம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. பேலன்ஸா? அங்க பாருங்க. அம்மோ, இதெல்லாம் எப்போ விட்டு எப்போ வீட்டுக்கு கிளம்புறது? போகலாம் அம்மோ. இருங்க விக்கி, எப்போ நான் தானே இங்க வரோம். நீங்க நான் ரேகா ரமேஷ் எல்லாரும் சின்ன வயசுல இந்த மாதிரி தானே விளையாண்டோம். ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? மழையில் நனைந்த ஓவியம் போலே மனதில் இன்னும் நினைவுகள் உள்ளது. ஞாபகம் இருக்கிறதா? இப்போ அதே மாதிரி விளையாண்டா கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கும். ஓ அப்படி. ஏமோ ஆஃப்டர் மேரேஜ் அப்பெல்லாம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். ஏன்னா குட்டி விக்கி, குட்டி ரேகா, குட்டி ரேவதி, குட்டி ரமேஷ் எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைய மாதிரி என்ஜாய் பண்ணணும் விக்கி. அப்புறம் மறுபடியும் திரும்ப வருமா இந்த நாட்கள்? இவளோ எப்பவும் திருத்த போறதில்ல. நமக்கா போர் அடிக்குது. அது இவளுக்கு புரியுதா என்ன? விக்கி, என்னம்மா, கிளம்பலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஒன்று இங்கேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம். பிடிச்ச ஒண்ணா? என்னது? என்ன அந்த மிஸ்ஸு கூப்பிட்டு திட்டுனியோ? இல்லையே. அப்போ ஆமாம் தான் அர்த்தம். சரி, அது என்னது? சஸ்பென்ஸ். நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்காததா இங்கே கிடைக்க போகுது. ஏன் அம்மோ? சரி, இனி ஒரு நாள் வந்தா பார்த்துக்கலாம். உங்களுக்கு போர் அடிக்குதா என்ன? நான் வேணா கதை சொல்லவா?
இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்காதான் ஒரு ரூமுக்கு போகணும். இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுறதா இருந்தால் எப்படினாலும் அப்புறம் நான் தனியாக இருக்கணும். அதான். சரி. ரேகா மிஸ்ஸை அந்த பாட்டி கூட ஆசிரமத்தில் தங்க வச்சுருந்தாளா? ம். அப்புறம் இவ அவங்க அண்ணா சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் போனாலா? அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ம். ஏன் மரகதம் அவங்களாம் எங்கே போனாங்க? சாப்பிட்டு போயிட்டாங்கங்க. நீங்கள் இப்போ தானே வரீங்க, மணியை பார்க்கல. சாப்பிட நானும் வரலாமா? வாங்க அண்ணே, உங்களுக்கு இல்லாதான். சும்மா சொன்னடா, சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமாம், உடம்புக்கு பரவாயில்லையா? எனக்கு என்ன அண்ணே, வீட்டில் இவங்க அப்பாவும் ரேக்காவுமே வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க, இங்கே இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் சும்மா தான் இருக்கேன். உடம்புக்கு என்ன வந்தாலும் தாங்கிக்கலாம். ரேகா ரேகா இந்த வேலைக்கெல்லாம் போகிறதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சரி, எதுவும் இங்கே நிரந்தரம்ல, எல்லாம் சரியாயிடும், நம்பிக்கையா இரு. மனசு தளர விட்டுறாதம்மா, உடம்பு பார்த்துக்கோ. கடவுள் எல்லாத்துக்கும் நிறைவாக எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் அவரை நினைக்க மாட்டோம்ல, ஏதோ ஒரு குறை வைக்கணுமே, அதான் எனக்கு வச்சிட்டாரு. சரிண்ணே, முடிஞ்சு போனதை பேசி என்னாக போகுது. 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. சீக்கிரமா நீ எதுக்கு வர சொன்னேன்? இல்லை கொஞ்சம் பேசலான்ட்டு. சாப்பிட்டு பேசலாமல்ல? அப்புறம் சாப்பிட்டு போனவங்க வந்துருவாங்கல்ல, நீ அவசரமாக வருவமா, இரு பேசிட்டே போயிடலாம். அண்ணனை வர சொல்லியிருக்கீங்க, என்ன பேசணும் பேசுங்க. அவர் வேலையை விட்டு போட்டு வந்திருக்காருல்ல. அது ஒன்றும் இல்லை ரேகா, இந்த வேலைக்கெல்லாம் போகிறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை. படிக்கிற பிள்ளை. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் தான் வேண்டாங்கிறீங்க. அவள் அதுக்கு மேலே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. அது இல்லை சத்யா. ம். இல்லை இப்போ துணிக்கு வர ஆர்டருக்கு ஒரு கடையை போட்டு 4 பேர்த்த வேலைக்கு போட்டு இவ பார்த்துக்கிற மாதிரி வச்சிட்டோம். ம். இப்போ மாவாட்டுக்கும் ஹோட்டல் கடைக்கும் அப்படித்தானே போட்டிருக்கு, கழுவுறக்கு ஒரு ஆள், எனக்கு கூட மாட ஒரு ஆளுன்னு. அதான் சத்யா, இப்போ இவளுக்கு நல்லாலாம் போனதுலேருந்து வியாபாரம் குறைஞ்சி போச்சுல. ரேகாவும் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கா. என்னன்னாலும் அவள் சின்ன பொண்ணு, அவளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவன் மரதத்துக்கு செய்ய முடியறதில்ல. உனக்கும் முன்ன மாதிரி தொழிலுக்கு போக முடியறதில்ல, இங்கே கடையிலையும் நிற்க முடியறதில்ல. அப்புறம் அதான் சத்யா, இப்போ நான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டு ஹோட்டல் கடையை கொஞ்சம் பெருசாக பிடிச்சி ஒரு சைடு இனி 4-5 கிரைண்டர் வாங்கி போட்டு ஆலையும் போட்டு மாவை பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஹோட்டல் கடையிலையும் அதே மாதிரி ஆள் போட்டு மரகதத்தை கஜானால உட்கார வச்சுக்கலான்ட்டா. ஆமாம், இந்த கடையில் 6:30 வரைக்கும் தானே வேலை, நைட்டு தானே அந்த கடை போடுறோம். அப்புறம் நீ பார்த்துட்டு இருந்ததெல்லாம்? அதான் மாவு வேணா 4-5 ஹோட்டல் கடையில் இல்லை மளிகை கடையில் கேட்டு அங்கே சப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துட்டு மீதி பொருளையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் வேணா. இதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் ஒரு வண்டி மட்டும் வாங்கிக்கலாமான்னு யோசிக்கேன். வண்டினா வேனு இல்லை குட்டியான மாதிரியா? ம். யோசனையெல்லாம் நல்லா தான் இருக்குது. 2 கடையும் பெருசு பண்ணி ஆள் போட்டு கிரைண்டரெல்லாம் வாங்கி வண்டி வாங்கி எல்லாத்துக்கும் காசு வேணுமில்லங்க. அதான் சத்யா, இவ்வளோ நாள் வந்த வருமானத்தில் 50% எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுருக்கேன். அது போக உண்டியில் சேர்த்த காசெல்லாம் கோல்டு காயினாக மாற்றி ரேக்கா வச்சுருக்கா. அப்புறம் அதான் மொத்தமாக வந்து கீரையெல்லாம் பறிச்சிட்டு போதே, அந்த அம்மா கொடுக்குற காசு, பூவெல்லாம் எடுக்கிற அந்த அம்மா கொடுக்குற காசு, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு தான். என்னங்க பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதே. பண்ணலாமா? எனக்கு யோசனையாக இருக்குன்னு தான் சொன்னேன், பண்ணுறேன்னு சொல்லலை. சரி, அப்படின்னாலும் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கங்க. ஒத்த பிள்ளையும் வச்சுருக்கோம். நீங்களே எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஆனால் நம்ம பிள்ளைய இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் அது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சங்கட்டமாக இருக்குங்க. நம்மளாம் ஏன்டா இருக்கோன்னு தோணுது. ஏன் மரகதம், ஏன் இப்படிலாம் பேசுகிற? அதானே, இங்கே பாரு மரகதம், தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி சுத்தமாக இருக்கான்னு பார்த்தா மட்டுமே போதும். அது வெள்ளி டம்ளரில் இருக்கா, சில்வர் டம்ளரில் இருக்கா, இல்லை மண்கோலையில் இருக்கா, இல்லை கண்ணாடி டம்ளரில் இருக்கான்னு பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதோட வேலை நம்மளோட தாகத்தை தேய்க்கிறது மட்டும்தான். என்னமோ சொல்லிட்டு போங்கங்க. என்னன்னாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் குறைஞ்சி போச்சுல்ல. இப்போ என்ன சிவாக்கு மதிப்பு மரியாதையை குறைஞ்சி போச்சு? உன் பிள்ளை எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டா? எங்கே படித்தாலும் படிக்கத்தான் போகிறான். படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிச்சுக்க மறக்குதோ, நல்லா தானே படிக்கா. இல்லைண்ணே, நீங்கள் என்னைக்கு இவரையும் ரேகாவையும் விட்டு தந்திருக்கீங்க. நீங்களும் இவரும் நகமும் சதையும் போல்
எனக்கு புரியுது மரகதம். சிவா கலெக்டராக இருக்கவும் ரேகாக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கணும், அவளை எங்கே எப்படிலாம் வச்சு பார்த்துக்கணும்னு நிறைய கனவு கண்டிருப்பீங்க. இப்போ அது எல்லாமே செதஞ்சு போச்சு தான். ஆனாலும் லட்டுக்கு இருக்கிற மதிப்பு பூந்திக்கு கிடையாது அண்ணே. நீங்கள் கனவு கண்ட அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைய வச்சு பார்த்துக்க முடியும்னு நான் தான் சொல்கிறேனே. செய்யவும் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் தான். இல்லை அண்ணே, இல்லை அது எப்படி? ரேகா எங்கள் 2 பேர்த்தையும் நம்பி தானே இந்த உலகத்துக்கு வந்தா. அவளுக்கு எதுனாலும் நாங்கள் தானே பண்ணணும். நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் வேண்டாம் அண்ணே. மரகதம், நான் ஒன்றும் அத்தனை காசையும் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரல. உன்னோட ப்ராடக்ட்ஸு, உன்னோட ஹோம்லி ப்ராடக்ட்ஸ்க்கான காசை பற்றி நான் பேசவே இல்லையேம்மா. அதுக்கு இல்லைங்க. ரேகா சிறு சிறு சேமிச்சு அவள் சேர்த்து வச்ச கோல்டு காயின்ஸு அதையெல்லாம் நீங்கள் தொட வேண்டாங்க. அது அவளுக்கானது. நம்ம தான் எதுவும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலாம். அவளாவது. சரி சிவா, நீ அதை தொடாத. அவன் நீ பேசி முடிக்கல. இரு சத்யா. இல்லை, நமக்குன்னு குக்கருக்கு கூரையும் கூட காணோம். அப்புறம் அதுவும் கூட இல்லைன்னா புள்ள வளர்ந்துட்டே வரால. எப்படி கட்டி கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதை பற்றியெல்லாம் யோசனை இல்லாது. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத தகவலாக இருக்கியே வெக்கங்கட்டவனே அப்படின்னு கேட்காம கேட்குறேன். அதானே? அதெல்லாம் என் பொறுப்பு. நீங்கள் தான் எதுவும் சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. உங்களோட பிடிவாதத்துக்கு அவளும் சேர்ந்து தலையாட்டிக்கிட்டு அவளோட ஃப்யூச்சரை நீங்கள் தான் வேஸ்டே பண்ணுறீங்க. 10 எண்ணத்தை ட்ரை பண்ணால் ஏதோ 2லயாவது நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் நல்லா போனால் அதில் இவரை உட்கார வச்சுட்டு நாம் வீட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கலாம்னு நினச்சேன். அது கடவுளுக்கே பொறுக்க மாட்டேங்குது. ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் ஒன்றும் பேசல. என்ன சத்யா, நீ சொன்ன ஐடியாலாம் ஓகே. அதான் சத்யா, முதல்ல என் கையில் கையிருப்பு எவ்வளோ இருக்குது, மொத்தமாக எவ்வளோ தேரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். மரகதத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. ரேகாவையும் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய வரக்கூடாது. நானும் வேலையும் பார்க்கணும், மரகதத்தையும் பார்க்கணும். சரி சிவா, நீ எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. அப்புறம் என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன். தேங்க்ஸ் சத்யா. அதான் நினைக்கும் போதே பேசிடலான்னு கூப்பிட்டேன். கஷ்டப்படுத்திட்டேனோ? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லு. அப்புறம் சத்யா, ரேவதி, ரேகா, ரகுபதி சார் எல்லாத்தையும் வச்சு நேர்ந்து கலந்து பேசிட்டு ஒரு முடிவு பண்ணலாம். சரி சத்யா, வா சாப்பிட போகலாம். நான் தான் சொன்னேனே, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிடுங்க. என்ன அண்ணே எப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் கை நினைங்க வாங்க. சொன்னால் மட்டும் 2 பேரும் விட்டுறவா போகிறீங்க? விட மாட்டீங்களே. ஐயோடா, பாரா என் பொண்டாட்டிக்கு மரியாதையா? முளைச்சி 3 இலை விடலை, இவளுக்கெல்லாம் ஒரு மரியாதை. இப்போ என்ன, நான் கேட்டது அது ஒன்றும் இல்லை. வீட்டில் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே தானே ஒப்பீனியன் கேட்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனும் மாறும்ல. ஒப்பீனியன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கலாம். டெசிஷன் ஒருத்தங்க தானே எடுக்கணும். அதனால தான். உங்கள் அப்பா அப்படி சொன்னான்னு சொல்ல வரையா? அப்பாவை விட்டு தர மாட்டியே? அப்பாவை விட்டு தரக்கூடாதுன்ட்டு இல்லை. எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கிட்டையும் கலந்து பேசணும். அப்போ தான் குடும்பத்தில் வரவு எவ்வளோ வருது, அதை பொறுப்பாக எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். குடும்பத்தில் நம்மளும் ஒரு ஆள். அது என்ன நடந்தாலும் நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல. ஓ அப்படி. உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க செலவு பண்ணணும்னு நினைக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. இதில் நீ எப்படியெல்லாம் சமாளிக்கிற? விக்கி, என்னனாலும் அதுவும் அவங்க காசு தான். இப்போ 10 ரூபாய்க்கு நான் ஒரு பொம்மை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே இருந்தால் உங்கள் மம்மி எனக்கு உடனே வாங்கி தந்துடுவாங்க. இதே எங்கள் வீட்லேயும் ரேகா வீட்லேயும் அப்படி கிடையாது. ஏன்னா உனக்கு கேட்டதும் எல்லாம் கிடைச்சிட்டா ரேகா ஏக்கப்படுவாளேன்னு உனக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதுவும் தான். ஆனால் காசோட அருமையும் குழந்தைகளுக்கு தெரியணும்ல விக்கி.
அதனால அவங்க எப்பெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த 10 ரூபா எப்போ ஆகுதோ அப்போ போய் நம்ம அந்த பொம்மையை வாங்கிக்கலாம். ஹம், அந்த பொம்மை கடையில் இல்லைன்னா ம், அந்த காசையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவை எண்ணி பார்ப்போம்ல, அந்த 10 ரூபா சேரும்போது நம்மளுக்கு அந்த பொம்மை வாங்கணுங்கிற எண்ணமே போயிடும் விக்கி. அதானே பார்த்தேன். கரெக்டான விக்கி, நான் அப்போ யோசிப்பேன் இல்லை, எவ்வளோ நாள் ஆசையா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காசை சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்ததும் அப்படியே தூக்கி கொடுக்க மனசு வருமா என்ன? ம் அதான் அந்த உண்டியல்ல இந்த காசெல்லாம் அப்படி சேர்த்ததுதான். ஆக மொத்தத்தில் உண்டியலுக்கு பிரசவம் பார்த்தே நீங்களாம் கோல்டு காயின் எடுத்துட்டீங்க. ஆ அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் லீவில் மூழ்கிக்க போவோம். அப்புறம் புளியங்க, சீனி புளிங்க இதெல்லாம் பறித்து விற்க போவோம். ஏம்மா அந்த மோர் மிளகா ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு ஏதோ வேலை பார்க்க போய் கண்ணிலையெல்லாம் மிளகாயை வச்சுட்டு வருவீங்களே, அதையெல்லாம் விட்டுட்டா? அப்போ உங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியாது. ரமேஷுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். சில டைம் ரேகா அம்மாவுக்கு கடைக்கோ இல்லை வீட்டுக்கோ ஸ்டிச்சிங்க்கு ஏதாவது வந்துச்சுன்னா பேபி ட்ரெஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே தான் வரும். அதில் ஹூக் வைக்கிறது, பட்டன் வைக்கிறது, அந்த பேபி ட்ரெஸ்லலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அது வைக்கிறது, ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறதுக்கான வேலைக்கான கூலியாக அவங்க எங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஓ நான் அதை சொல்லலை. ம் இல்லை, கோயில் தோட்டத்துலேருந்து அந்த தென்னை தேங்காய் மட்டையெல்லாம் விறகுக்காக யாராவது கேட்டாங்கன்னா விற்போம். ஒரு சில டைம் நாங்களே சைக்கிளில் கொண்டு போய் போட்டுட்டு ஒரு நடைக்கு 5 ரூபா தருவாங்க, வாங்கிப்போம். விறகுக்கான காசு பாதி பூசாரி வச்சுப்பாங்க, பாதி ரேக்கா அம்மாக்கு தான். ஏன்னா தண்ணியில் ஊற்றி அவங்க தானே பார்த்துக்குறாங்க. அதனால் கீரைக்கும் பூவுக்கான காசு முழுக்க முழுக்க ரேக்கா அம்மாக்கு தான். ம் அப்புறம் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் விற்பீங்கள, பலாப்பழம், கோசாப்பழம், மாங்காய், அந்த மாதிரி ரேக்காங்க கடைக்கு முன்னாடி. அது ஸ்கூல் இவங்கிறதாட்டி எல்லாரும் எல்லா வேலைக்கும் எல்லாம் காசை முழுசாக கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தானே ஏமாற்றுவாங்க. என்ன இந்த சீமரெல்லாம் உருவி கட்டுவீங்களே, அதில் கூடவா? நாங்கள் மட்டும்தான் இந்த வியாபாரம் பண்ணால் அப்படிதான். ரேகா அம்மா கூட இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் ரேகா கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரியாது. நீங்கள் பேச்சு வாக்கில் சொல்லிடாதீங்க. தெரியாதா? அப்படி நீ தான் நினச்சிட்ருப்பியா இருக்கும். உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், எல்லாம் தெரிஞ்சுக்காமையா இருப்பாரு? அது தெரியல, ஆனால் இது வரைக்கும் என்னை எதுவும் கேட்டதில்லை. நானும் இப்போ வரைக்கும் எப்போ எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. என் கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எதுக்கு கேட்குறேன், எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை. அதனால தான். நீ போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, காயின்ஸா இப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நீ நினச்சிட்டு இருக்கியா? ம் நீ என்னதான் ரேக்காவை எல்லாத்துலேயும் முன்ன நிறுத்திட்டு நீ பின்ன நின்னாலும் எல்லாத்துலேயும் உனக்கும் பங்கு இருக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏனோ இப்போ வரைக்கும் கேட்காம இருக்காங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஓ பிள்ளைகளோட சேர்க்கை சரியில்லாமல் தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா தான் அவங்க கவலைப்பட்டு கண்டிக்க செய்வாங்க. நீ எப்பவும் காந்த மாதிரி ரேக்காவை ஒட்டிட்டு இருக்கியா? மேக்ஸிமம் ரேகா வீட்டில் இல்லை உங்கள் வீட்டில் கண் பார்வையில் தானே இருக்கேன், அதனால கூட எதுவும் கேட்காம இருந்திருக்கலாம். ம் அப்புறம் மேடம், பிஸ்னஸில் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களையெல்லாம் கலந்துரையாடல் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு எப்போ எடுத்து வச்சிங்க? நாங்கள் எங்கள் வீட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். தங்கம், டாடி, ஆஸ்பத்திரிக்கு போனியா சாமி? என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் சொல்லலை டாடி. ஒன்றும் சொல்லலையா? ம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க சத்யா. அப்புறம் என்னாச்சுன்னா சொல்லலை? அது என்னவோ போ. பிள்ளைய 2-3 தடவை ஸ்கேன் பார்த்தாங்க, மோசனு யூரின் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. வேற ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே? நீயே சொல்லு, இதோட நான் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டேன், எல்லா பக்கம் இதே தான் பண்ணுறாங்க. இவளுக்கும் வாந்தியும் நிற்க மாட்டேங்குது, வயிற்று வலியும் நிற்க மாட்டேங்குது.
நீயே பாரு புள்ள எப்படி அழைச்சி போச்சுன்னு. தண்ணி குடிச்சான், சாப்பிட்டான், எல்லாத்தையுமே உடனே உடனே வாமிட் பண்ணிடுறான். அப்புறம் என்ன உடம்புல ஒட்டும்? அப்புறம் இளைச்சிட்டான்னு கவலைப்பட்டு என்ன பண்றது? என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, இருக்கிற பிரச்சனையில வெளியவாவது காத்தாட. எப்பவுமே நைட்டு தூங்குறது கூட வெளியே தானே. டஸ்ட் அலர்ஜியோ என்னவோன்ட்டு தான் நான் நினச்சேன். அப்படியும் இல்லை. இருந்தாலும் இருக்கட்டுமேனு இன்னைக்கு தான் உள்ள வந்து படுத்திருக்கா. என்ன பண்றது? என்ன பிரச்சனையை தெரிஞ்சாவது காசு செலவானாலும் பரவாயில்லைன்னு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம். என்னன்னு தெரியாம. ஆமாந்த இவ்வளோ எத்தனை கஷாயம் வச்சு கொடுத்துட்டா. பாவக்காய் ஜூஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு கொடுத்து பார்த்தாச்சு. எத்தனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் பார்த்தாச்சு. ஒன்றுமே சொல்ல மாட்றாங்க. ஆனதாகட்டும், நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து நீ 2 நாள் கழிச்சாவது கூட்டிட்டு போ. நான் கூட்டிட்டு போயிடுவேன் சத்யா. அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. இப்பவே நீ இருக்கவும் தான் உட்காந்துருக்கா. இல்லைன்னா அவ உட்காரலாம் மாட்டா. படுத்துக்கோ தங்கம். இருக்கட்டும் டாடி. பிள்ளைய இப்படியே விட்டு என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. கடவுள் விட்ட வழி. அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமணி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லலையா? அது எப்படியாமோ இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ செக்கப் எல்லாம் பண்ணி எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல விக்கி. அவ 2-3 மாசம் மேலேயே இப்படியே தான் இருந்தா. ரொம்ப இழைச்சி போய் நொந்துட்டான். நான் இதுக்கு மேல உயிரோட இருக்கவே மாட்டேன், செத்துருவேன். ஏன்னா என்னால் சுத்தமாக முடியல. நான் தான் உங்களுக்கு பாரமாக இருக்கேன், என்னை வச்சுட்டு நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் சொல்லி அழுவா. சிவராம் அப்பாவுக்கும் ஒய்ஃபுக்கும் முடியாமல் இருந்து பிள்ளைக்கும் முடியாமல் தான் எப்படி இருக்கும். அவரும் ரொம்ப நொந்து போயிட்டாரு. பிஸ்னஸ் முதல்ல இருந்ததோட இப்போ ரொம்ப டல் ஆயிடுச்சு. அதை தானே சொல்ல வந்த? அவர் பிஸ்னஸ்னு போட்டு வச்ச பிளான் எல்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. எல்லா காசும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்கே செலவாயிடுச்சு. அப்படி இருந்தும் 2 பேர்த்தையுமே குணப்படுத்த முடியலையே, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. வீடியோ 20 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ரேகா எப்படி குணமானா, அதுக்கப்புறம் எப்படி இந்த லெவலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் கன்டினியூ பண்ணலாம். வீடியோ ரொம்ப போரிங்காக இருக்கா? சாரிப்பா. உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க.